ஓகே, இந்த சவுண்ட் உங்களுக்கு கிளியர் ஆகிக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம போன கிளாஸ்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் சம்பந்தமா பார்த்தோம். ஸோ அதுல வந்து அக்கௌண்ட்டை வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தவங்களையும் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதே சேம் டைம் ஓகே, நிறைய விஷயம் வந்து நம்ம என்ன செஞ்சோம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதே சேம் டைம் பேசினதா வந்து செஞ்சோம். நம்ம அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்து கைட் பண்ணோம். ஓகே, அப்ப நான் இன்னைக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணேன் நான் உங்கள்கிட்ட. நம்ம ஸ்கில்ஸ் ஐ திங்க் 2 3 ஸ்கில்ஸ் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்கில்ஸ் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதாவது இன்னைக்கு நான் பார்க்க போற ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ். சரிதானே? ஓகே, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி சொன்னா இப்ப கிளைண்ட்ல வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. சரிதானே? கிளைண்ட் வெப்சைட்டுக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்ப கிளைண்ட் வெப்சைட்டுக்கு என்ன செய்யறது, நம்ம வியூஸ் வந்து எடுத்து கொடுக்குறது. அதாவது ஓகே, நான் லைவ் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுல வந்து நீங்க பார்க்கலாம். யா, இ-காமர்ஸ் வெப்சைட், இ-காமர்ஸ் இ-காமர்ஸ் வெப்சைட், காம் ஆன்லைன் வெப்சைட். ஓகே ஓகே, இதுல வந்து நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியானே? ஓகே, இதுல வந்து நியூஸ் சொல்லி சர்ச் பண்ணோம். சரியா? நியூஸ் வெப்சைட்னு சொல்லி நான் ஜஸ்ட் சர்ச் பண்றேன். இப்ப சர்ச் பண்ண டைம்ல இதுல எனக்கு இப்ப பாருங்க, டெய்லி மிரர் அதே சேம் டைம் உங்களுக்கு நம்மட வெப்சைட் காட்டுறோம்ல. அதாவது பிரேக்கிங் நியூஸ், அல் ஜசீரா, பிபி நியூஸ், என்சிபிபிசி. ஓகே, நான் இதை ஓப்பன் பண்றேன். சரி. ஓகே, இந்த வெப்சைட் என்ன செய்யறேன், நான் ஓப்பன் பண்ணேன். சரி. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு இதுல ஒரு போஸ்ட் என்ன செய்யறேன், நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்றேன். சரியா? இதுல ஒரு போஸ்ட் என்ன செய்யறேன், ஜஸ்ட் ஓப்பன் பண்றேன். வெயிட் பண்ணிடுங்க. சரிதானே? ஓகே, இப்போ நான் செஞ்சேன், அந்த போஸ்டையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுல அட்வர்டைஸ்மெண்ட்டையும் காணல. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரிதானே? ஓகே, இப்போ நம்ம முதலாவது வந்து நம்மளோட கிளைண்ட், இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம நிறைய பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல முதலாவது வந்து வெப்சைட்டுக்கு வியூஸ் வந்து எடுத்து கொடுக்குறது. ரெண்டாவது வந்து கிளைண்ட் சோசியல் மீடியாவை என்ன செய்யறது, சோசியல் மீடியாவை வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறது. அதுல வந்து ஃபேஸ்புக், டிக்டாக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இப்படி சம்திங் எல்லா சோசியல் மீடியா வந்து இங்கிலீஷ், அதாவது ஃபாலோவர்ஸை வந்து இங்கிலீஷ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிதானே? ஓகே, இப்ப அதுல ஒரு கேட்டகரி தான் வந்து என்ன செய்யுது, வெப்சைட்டுக்கு வந்து நம்ம வியூஸ் வந்து எடுத்து கொடுக்குறது. சரிதானே? ஓகே, இப்ப இந்த வெப்சைட்டுக்கு இப்ப இது ஒரு கிளைண்ட் வெப்சைட் வச்சுக்கலாம். சரியானே? இப்ப இது கிளைண்ட் வந்து இது வெப்சைட். சரியானே? இது கிளைண்ட் வெப்சைட். இப்ப இந்த கிளைண்ட் வெப்சைட்டுக்கு நம்ம ஆஹ், அதாவது நம்மட பேட்டர்ன்ல சொல்ல போனா ஆக்களை வந்து என்ன செய்யணும், எடுத்து கொடுக்கணும். ஆக்களை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்து நிறைய பேர் என்ன செய்யணும், நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட்டை வந்து பாக்குற மாதிரி. ரைட்டா? இப்ப இது வந்து நியூஸ் சம்பந்தப்பட்ட வெப்சைட். சரியானே? இப்ப கிளைண்ட வந்து ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட வெப்சைட் இருக்குல்ல. ரைட்டா? இப்ப ப்ராடக்ட் சம்பந்த வெப்சைட் சொன்னா இ-காமர்ஸ் சம்பந்தப்பட்ட வெப்சைட்டே இருக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஆக்களை கன்வெர்ட் பண்ணி, ஆக்களை கன்வெர்ட் பண்ணு சொன்னா நிறைய பேர் வந்து அவர வெப்சைட்டுக்கு வந்து வர வைக்கிறேன். விளங்கிட்டா? ஓகே, இப்ப இதால அவருக்கு என்ன பெனிஃபிட் சொல்லி சொன்னா, இப்ப இது கிளைண்ட் வெப்சைட். சோ இந்த வெப்சைட்டுக்கு நிறைய பேர் வராங்கன்னு சொல்லி சொன்னா இதால அவருக்கு என்ன பெனிஃபிட் சொல்லி சொன்னா, முதலாவது அவருக்கு வந்து கூகுள்ல இருந்து என்ன செய்யும், ஒரு இன்கம் ஒன்று அவருக்கு கிடைக்கும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். சரியா? அவர் வெப்சைட்ல வந்து என்ன செஞ்சிருப்பாரு, எட்ட வந்து அவர் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு.
சரிதானே? இது வந்து கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட், விளங்கிட்டா? சோ இப்ப கூகுள் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, இந்த விளம்பரத்தை பார்க்கறதுக்காக வேண்டி, இந்த விளம்பரத்தை பார்த்ததுக்காக வேண்டி என்ன செய்யும், இந்த வெப்சைட் ஓனருக்கு என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, கூகுள் வந்து ஒரு அமௌண்ட் என்ன செய்யும், பே பண்ணும், விளங்கிட்டா? அப்ப இப்போ சம்டைம் அவர் வெப்சைட்ல ஒரு போஸ்ட்ல என்ன செய்யலாம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து அவர் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா பப்ளிஷ் பண்ணிருக்கலாம். அப்ப நிறைய வெப்சைட் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகிற டைம்ல நம்ம அதை பார்க்குற டைம்ல என்ன செய்யும், கிளைண்ட்டுக்கு வந்து நம்மளோட வெப்சைட் ஓனருக்கு வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா இன்கம் வந்து போகும், விளையிட்டா? இப்ப இதால தான் வந்து அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா வெப்சைட்டுக்கு வந்து நம்ம ரிவ்யூஸ் எடுத்து கொடுக்க போறோம், விளையிட்டானே? ஓகே. இப்ப ஓகே, இது நியூஸ் சம்பந்தப்பட்ட வெப்சைட். ஓகே, இப்ப கிளைண்ட் வராரு. கிளைண்ட் வெப்சைட் வந்து டராஸ், அதே மாதிரி இக்மென், அதே மாதிரி வந்து அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வெப்சைட். இப்ப இதால இப்ப அந்த வெப்சைட், அதாவது இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுக்கு நம்ம நிறைய பேரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதால, இப்ப நிறைய பேர் வந்து அந்த வெப்சைட்டை விசிட் பண்ண வைக்கிறதால அவருக்கு என்ன பெனிஃபிட் சொல்லி சொன்னா, அந்த வெப்சைட்டால முதலாவது அவரோட ப்ராடக்ட் என்ன செய்யும், அவரோட ப்ராடக்ட் வந்து செல் ஆகும், விளையாட்டா? அவரோட ப்ராடக்ட் வந்து குயிக்கா செல் ஆகும். ஏன் நிறைய பேர் வந்து நம்ம வியூஸ் வந்து எடுத்து கொடுக்கறதால நிறைய பேர் என்ன செய்வாங்க, அவர் வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. விசிட் பண்ணி பார்க்குற டைம்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட் இருந்தா என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி கொள்வாங்க, ரைட்? அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. இதால வந்து கிளைண்ட்டுக்கு என்ன செய்யுது, பெனிஃபிட் கிடைக்குது. அப்ப இதால தான் அவர் என்ன செய்யறாரு, வெப்சைட்டுக்கு வந்து ஆட்கள், அதாவது வீஸ் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி ஃப்ரீலான்ஸ்ல யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்கள கண்டக்ட் பண்ணி இந்த சர்வீஸ் அவங்க என்ன செய்யறாங்க, எடுத்துக்கொள்றாங்க. சரியா? இது வந்து முதலாவது பெனிஃபிட். ஓகே. இப்ப அடுத்தது, சரிதானே? இப்ப நம்ம வெப்சைட்டுக்கு மட்டும்தானா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் ஒர்க் ஆகுமான்னு சொல்லி கேட்டா இல்ல. நம்ம என்ன செய்யலாம், சோசியல் மீடியாவுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம், ரைட்டா? டிக்டாக் வந்து ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். டிக்டாக் லைக் எடுத்து கொடுக்கலாம். அதே சேம் டைம் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். யூடியூப் வாட்ச் ஹவர்ஸை வந்து எடுத்து கொடுக்கலாம். அதே சேம் டைம் ஃபேஸ்புக் லைக் பண்றது, ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்றது, ஃபேஸ்புக் வந்து கமெண்ட் பண்றது, அதே சேம் டைம் ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்றது, போஸ்ட் பண்றது, ரைட்டா? பின்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்றது, ரீபின் பண்றது, எப்படின்னு சொல்லி நம்ம சோசியல் மீடியாவில என்ன செய்யலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம செய்யலாம், ரைட்டா? ஓகே. இப்ப அடுத்த இதுக்கு வருவோம், ரைட்டா? இப்ப இந்த சேவிஸ் எல்லாம் செய்யறதுக்கு, இந்த சேவிஸ் எல்லாம் நம்ம செய்யறதுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ல நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த வெப்சைட்டுக்கு வந்து வியூஸ் எடுத்து கொடுக்கறது, அதே சேம் டைம் சோசியல் மீடியாவோட ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, லைக் எடுத்து கொடுக்குறது, கமெண்ட் பண்ணி கொடுக்குறது, ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணி, இப்படி என்று சொல்லி இந்த சர்வீஸ் எல்லாம் நீங்க வந்து ரெண்டு மெத்தட்ல என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். அதுல முதலாவது வந்து நீங்க பெய்ட் மெத்தட்ல என்ன செய்யலாம், நீங்க செஞ்சு, அதாவது நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு சொல்லி கொடுத்து இந்த சர்வீஸை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் முதலாவது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க ஃப்ரீயாவே என்ன செய்யலாம், இந்த சர்வீஸை வந்து நீங்க ஃப்ரீயா செஞ்சு கொடுக்கலாம். சரிதானே? அப்ப ரெண்டு கான்செப்ட் வந்து விளங்கணும். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு டோட்டலா சொல்லித்தரது வந்து ஃப்ரீயா எப்படி நம்ம வெப்சைட் வியூஸ் எடுத்து கொடுக்கறது, அடுத்தது வந்து சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றது, ப்ரொமோஷன் பண்றதுன்னு சொல்லி ஃப்ரீயா எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு செய்ய போறேன், சொல்லி தர போறேன். சரியா? ஓகே. இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஓகே தானே, கிளியர் தானே? சட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இப்ப நான் உங்களுக்கு சின்ன விஷயம் எல்லாம் ஓகே தானே? செட்ல குயிக் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே. ஓகே, சவுண்ட் வந்து ஏன் பிரேக் ஆகுதுன்னா பின்னுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கறதால அந்த டைம் சவுண்ட வந்து கட் பண்றேன். சரி, மீட் பண்ணிட்டு தான் பேசுறேன். ஓகே. ஓகே, இப்போ தானே?
ஓகே, இப்ப இந்த ஃப்ரீயா செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து 4 வெப்சைட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரியா? அதுல முதலாவது வந்து ஓகே வெயிட் பண்ணிக்கணும். அதுல முதலாவது வந்து ஓகே நம்ம கால் பண்ணிக்கொள்றேன். ஓகே, அதுல முதலாவது வெப்சைட் வந்து வெப்சைட் நேம் வந்து 10kkids.com. சரியா? இது முதலாவது வெப்சைட். ரெண்டாவது வந்து like4like.org. மூணாவது வந்து ஈஸி ஹிட்ஸ் ஃபார் யூ. நாலாவது வந்து edmefast.com. சரிதானே? ஸோ இப்போ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வெப்சைட் 4 லிங்கையும் வந்து உங்களோட குரூப்ல நான் போடுறேன். சரியா? ஸோ அப்படியே வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் குரூப் லிங்கை வந்து அப்படியே போடுறேன். உங்களோட டெலிகிராம்ல போடுறேன். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10K ஹிட்ஸ், முதலாவது 10K ஹிட்ஸ், ரெண்டாவது லைக் ஃபார் லைக் 10K ஹிட்ஸ், ரெண்டாவது வந்து லைக் ஃபார் லைக், மூணாவது வந்து ஈஸி ஹிட்ஸ் ஃபார் யூ, நாலாவது வந்து edmefast.com. ஓகே, இப்போ உங்களோட குரூப்பை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, 1 by 1 ஹவர் இது உங்களோட குரூப்புக்கு செக் பண்ணி பாருங்களா. ஓகே, ஸோ உங்களோட குரூப் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் 4 வெப்சைட் லிங்க் என்ன செஞ்சுக்கிறேன், உங்களோட குரூப்ல வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். சரிதானே? ஓகே, இப்ப இதுல முதலாவது edmefast.com எடுப்போம். சரிதானே? இதுல வந்து ஓகே நான் லாக் அவுட் பண்ணிக்கொள்றேன். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். ஸோ லாக் அவுட் பண்ணிக்கொள்றேன். ஓகே, முதலாவது வந்து நம்ம இந்த edmefast.com எடுத்துக்கொள்வோம். ஓகே, நீங்க இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணதுக்கு பின்னால ஓகே உங்களுக்கு இதே மாதிரியான பேஜ் என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே வெயிட் பண்ணி கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நீங்க இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணதுக்கு பின்னால இதே மாதிரியான வெப்சைட் உங்களுக்கு வந்து செய்யும் ஷோ ஆகும். அதாவது இந்த edmefast.comல. சரியா? ஓகே, இப்போ இதுல நீங்க வெப் பண்ணணும்னு சொல்லி சொன்னா கட்டாயம் உங்களோட என்ன செய்வேன், 4லயும் வந்து 4 அக்கௌண்ட்டை வந்து நீங்க என்ன செய்யணும், ஓபன் பண்ணணும். சரிதானே? இது முதலாவது. ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம், edmefast கிளிக் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பட்டன் என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணிக்கொள்ளும். சரியா? ஓகே, இது முதலாவது. ஓகே, இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்றேன். ஓகே, கிளிக் பண்ணதுக்கு பின்னால உங்களுக்கு என்ன செய்யும் என்ன சொல்லி சொன்னா இதே மாதிரியான ஒரு பாப்அப் நோட்டிபிகேஷன் என்ன செய்யும், ரெஜிஸ்டர் ஃபார்ம்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? இதுல வந்து உங்களோட மெயிலை கொடுத்துக்கொள்ளுங்க, ரெண்டாவது பாஸ்வேர்ட், மூணாவது வந்து அதே பாஸ்வேர்டை கொடுத்துக்கொள்ளுங்க, நாலாவது வந்து இந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. சரியா? இந்த பாக்ஸை கிளிக் பண்ண உடனே என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா சைட்ல வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகும். சரியா? அந்த பாக்ஸ்ல மேலுக்கு வந்து அவங்க சொல்லிப்பாங்க காரை வந்து செலக்ட் பண்ண சொல்லி, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ண சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழுக்கு 9 பாக்ஸ் தந்திருப்பாங்க. சரி, அந்த 9 பாக்ஸ்ல
அந்த கார் இருக்கிற 3 பாக்ஸை நீங்க செலக்ட் பண்ணணும். அப்ப இதுல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கார் எந்தெந்த பாக்ஸ்ல இருக்கோ 5 பாக்ஸ்ல இருந்தாலும் நீங்க 5 பாக்ஸையும் செலக்ட் பண்ணுங்க. குறைஞ்சது 3 பாக்ஸ் தான் செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ணிட்டு நீங்க கீழே ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா இது என்ன செய்யும், இந்த பாக்ஸ் வந்து கிரீன் கலர்ல டிக் குழும். சரியா? அப்ப டிக் மார்க் காட்டுறதுக்கு பின்னால நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, அடுத்தது வந்து லாஸ்டா இந்த சைன் அப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, கிளிக் பண்ணதுக்கு பின்னால உங்களோட அக்கௌண்ட் வந்து என்ன செஞ்சிடும், கிரியேட் ஆகிரும். அதுக்கு பின்னால என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட admifast.com இந்த வெப்சைட் அக்கௌண்ட்டை வந்து நீங்க லாகின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இப்போ நான் என்ன செய்றேன், என் அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்ணி கொள்றேன். ஓகே, இப்போ லாகின் பண்ணதுக்கு பின்னால உங்களோட வெப்சைட் எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்கும்னு சொன்னா இதே மாதிரியான இன்டர்ஃபேஸ் தானே செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை, எல்லாமே சின்ன விஷயம் தான். சரியா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறோம், நம்ம ஃப்ரீயா தானே செய்ய போறோம்னு சொன்னா கிளைண்ட்டுக்கு நம்ம கிளைண்ட் வெப்சைட்டுக்கு வந்து அப்படி இல்லைன்னு சொன்னா கிளைண்டுடைய சோசியல் மீடியாவை வந்து என்ன செய்ய போறோம், ஃப்ரீயா நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும், முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா அக்கௌண்ட் வேணும். ரெண்டாவது, ஓகே நான் இன்ஃபார்ம் பண்றேன், இப்ப நீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, தனியா செப்பரேட்டா 1 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்களா. ஓகே, அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா தனியா செப்பரேட்டா ஒரு மெயில் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. சரிதானே? தனியா ஒரு மெயில் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த 4 வெப்சைட்லயும் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, ஒரு 1 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ பேக்ரவுண்ட் வந்து நாய்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த 4 வெப்சைட்ல நீங்க கிரியேட் பண்றதுக்கு செப்பரேட் என்ன செய்யுங்க, ஒரு மெயில் வந்து கிரியேட் பண்ணுங்க முதலாவது. சரிதானே? ஓகே, ரெண்டாவது என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட பேர்சனல் சோசியல் மீடியா என்ன செய்ய இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்து நீங்க இந்த வெப்சைட் நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி தனியாகவே செப்பரேட் என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? செப்பரேட்டா வேற அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணுங்களா. ஓகே, அப்ப அது ரெண்டாவது மெத்தட், ரெண்டாவது ஸ்டெப்ஸ். மூணாவது வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் வந்து இதுக்கு நீங்க என்ன செய்ய தேவை, யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்ப இந்த 3 கண்டிஷன் உங்களுக்கு கிளியர் தானே? முதலாவது புது மெயில் ஒன்று ஓபன் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை. மூணாவது வந்து அதாவது பர்சனல் அக்கௌண்ட் சொன்னா நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், அதே சேம் டைம் டிக்டாக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. மூணாவது கண்டிஷன் வந்து நீங்க செப்பரேட் என்ன செஞ்சுக்கோங்க, மூணையும் ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப இது உங்களுக்கு கிளியர்னு சொல்லி விளங்கிக்கும். சரிதானே? இது மூணு மூணு கிளியர் தானே? ஓகே, இப்ப அடுத்து என்ன செய்யுங்க, அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டோம். சரிதானே? ஓகே, இப்ப நம்ம இந்த ஃப்ரீ மெத்தட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா நம்மள்ட்ட என்ன வேணும், நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண வேணும். என்னன்னு சொன்னா நம்ம எவ்வளவு பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றோமோ இந்த பாயிண்ட்ஸை வச்சுதான் நம்மளோட கிளைண்டுடைய வெப்சைட்டுக்கு சரி, அப்படி இல்லைன்னு சொன்னா அவரோட சோசியல் மீடியாவுக்கு சரி நம்ம என்ன செய்ய போறோம், அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறோம். சரிதானே? இப்ப இந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணணும்னு சொன்னா நான் இங்க வந்து என்ன செய்வேன், இந்த admifast.comல வந்து இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா நிறைய வெப்சைட் தந்திருப்பாங்க. நான் ஒவ்வொரு வெப்சைட்டா விசிட் பண்ற டைம்ல எனக்கு என்ன செய்யும், பாயிண்ட்ஸ் வந்து கூடும். விளங்கிட்டா? அதே மாதிரி நிறைய டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியா லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, கமெண்ட் பண்றது, போஸ்ட் பண்றது, ஃபாலோ பண்றதுன்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியாவில் வந்து எனக்கு அந்த ஜாப்ஸ் தந்திருப்பாங்க. அப்ப நான் அதை செஞ்சு கொடுக்குறதால எனக்கு என்ன செய்யும், பாயிண்ட்ஸ் கூடும். அப்ப எனக்கு கட்டாயம் என்ன செய்ய, எனக்கு கட்டாயம் என்ன, எனக்கு என்ன வேணும், பாயிண்ட்ஸ் வேணும். அப்ப பாயிண்ட்ஸ் வேணும்னு சொன்னா நான் என்ன செய்வேன், அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுவேன், ட்விட்டரை ஃபாலோ பண்ணுவேன், டிக்டாக்கை லைக் பண்ணுவேன், ஃபேஸ்புக்கு லைக் பண்ணுவேன். விளையாட்டா இந்த சர்வீஸை வந்து கட்டாயம் செஞ்சுத்தான் ஆகணும். அப்ப
உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கிற டைம்ல இப்ப நீ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள்ட்ட 2000 பாயிண்ட்ஸ் இருக்கு சரியானே 2000 பாயிண்ட்ஸ் இருக்கு இப்போ நீங்க அந்த 2000 பாயிண்ட்ஸ்ல வந்து ஜாப்ஸ் உங்களோட கிளைண்ட் ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து லைக் எடுக்க போறீங்க அப்ப இந்த ஃபேஸ்புக் பேஜ் லிங்க வந்து நினைச்சீங்க இங்க நீங்க எட் பண்ணுவீங்க விளங்கிட்டா இங்க வெப்சைட்ல நீங்க எட் பண்ணுவீங்க அப்ப எட் பண்ற டைம்ல யாருக்கு பாயிண்ட்ஸ் இல்லையோ அவங்க என்ன செய்வாங்க அந்த டாஸ்கை வந்து அந்த ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணத்தான் வேணும் அது மஸ்ட் அது கட்டாயம் அப்படி அவங்க செஞ்சாதான் அவங்க என்ன செய்யலாம் ஃப்ரீயா அவங்களும் இந்த எட்மி பாஸ்ட்ல வந்து ஜாப்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணதுக்கு பின்னால கிளைண்ட் வெப்சைட் லிங்க வந்து இங்க எட் பண்ணி கொடுப்பீங்க ஸோ அவருக்கு என்ன தேவையோ அதை நீங்க இங்க செலக்ட் பண்ணிட்டு கொடுப்பீங்க இது ஒட்டோவா என்ன செய்யும் அவருக்கு வந்து அவர் இங்கிலீஷ் என்ன செய்யும் சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ் வந்து இங்கிலீஷ் ஆகிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சு கொண்டே இருக்கும் இப்போ இதால உங்களுக்கு எந்த லொஸ்ட்டுமே இல்லை இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஓகே தானே குயிக்கா சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன் ஓகே ரிப்பீட்னு சொல்லி கேள்வி உங்களுக்கு எதை இன்ஃபார்ம் பண்ண மிஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் ரிப்பீட்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்களுக்கு எது விளங்கல உங்களுக்கு குயிக்கா சொல்லுங்களேன் ஓகே அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா இப்ப என்ன செய்ய போறோம் இந்த எட்மி ஃபாஸ்ட்ல ஃபெஸ்ட்டுக்கு நம்ம பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ண போறோம் சரிதானே ஓகே இப்போ பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றதுக்கு இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா முதலாவது நான் இங்க ஃப்ரீ பாயிண்ட்ஸ் சொல்லி ஆப்ஷன் நீங்க தானே இது என்ன செய்யுங்க இந்த செக்ஷனுக்கு வாங்க இந்த ஆப்ஷனுக்கு வந்ததுக்கு பின்னால ஓகே இந்த ஃப்ரீ பாயிண்ட்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்ததுக்கு பின்னால ஓகே இந்த ஃப்ரீ பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணதுக்கு பின்ன இந்த ஃப்ரீ பாயிண்ட் செக்ஷனுக்கு வாங்க இந்த செக்ஷனுக்கு வந்ததுக்கு பின்னால இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் ஃபேஸ்புக் லைக் பண்ண போறோம் அதே மாதிரி ஃபேஸ்புக் வந்து ஷேர் பண்ண போறோம் ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ண போறோம் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ண போறோம் ஐசிஎம் டிக்டாக் ஃபாலோ பண்ண போறோம் டிக்டாக் வீடியோ லைக் பண்ண போறோம் இப்படி சொல்லி நிறைய விஷயம் செய்ய போறோம் அதாவது வெப்சைட் ஹிட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா நம்ம வெப்சைட் வந்து விசிட் பண்றது ரைட்டா ஸோ இப்படி எல்லாம் செஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ண போறோம் ஓகே இப்போ என்கிட்ட வந்து யூடியூப் நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் அதே சேம் டைம் ட்விட்டர் மேட்ட ஆல்ரெடி செப்பரேட்டா இதுக்குன்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா ட்விட்டர் ஃபாலோவை வந்து கிளிக் பண்றேன் சரியா ஓகே ட்விட்டர் ஃபாலோவை கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ண சம்டைம் இப்படி வரும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா டிரெக்டா என்ன செய்யும் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நிறைய பேர் யூஸ் பண்றதால இந்த ஹியூமன் வெரிஃபிகேஷன் வந்து கேட்குது வெயிட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ அந்த ட்விட்டர் ஃபாலோவை கிளிக் பண்ணதுக்கு பின்னால இதே மாதிரி ஆப்ஷன் செய்யும் உங்களுக்கு ஷோ ஆகும் சரியா இப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த ஃபாலோ என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ நான் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ண போறோம் இப்போ எனக்கு ஆல்ரெடி 71 பாயிண்ட்ஸ் இருக்கு உங்களுடைய படத்தை 0 காட்டும் சரிதானே ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன் இந்த ஃபாலோ என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ண போறேன் சரியா ஓகே ஃபாலோவை கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணினா எனக்கு நியூ டெப்ல என்ன செய்யுது என் ட்விட்டர் வந்து ஓப்பன் ஆகுது சரிதானே ஓகே இப்போ வெயிட் நல்லா பாத்துங்களா ஓகே இப்போ என்ன செய்ய நான் வந்து இதை கிளிக் பண்றேன் இந்த ஃபாலோவை கிளிக் பண்ணதுக்கு பின்னால
இப்போ ஃபாலோ பண்ண தானே, அதே வச்சுட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ண கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ண கிளிக் பண்ணதுக்கு பின்னால ஒரு சம்திங் வந்துட்டும் யூ ஆர் க்ளோசிங் ஃபாஸ்ட். ஓகே, நம்ம வந்து இதை குயிக்காக க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாரு. ஓகே, அப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு பின்னால இந்த நியூ டேப் பண்ண ஷோ ஆகும். சரியா, அந்த நியூ டேப்ல வந்து இந்த ஃபாலோ அப்படியே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு சரிதானே, இந்த அதாவது இந்த பேஜை வந்து நீ க்ளோஸ் பண்ண தேவையில்லை. சரியா, க்ளோஸ் பண்ணாம என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணும். சரியா, ஓகே. பாயிண்ட் செட் 11.8 டு யுவர் பேலன்ஸ். ஓகே, கவரேஜ் இஷ்யூவால இந்த பாயிண்ட் செட் ஆகிட்டு நமக்கு என்ன செய்யல, ஷோ ஆகலது. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்றேன். அப்போ அந்த டைம்ல வந்து என்ன செய்யும், இது வந்து பேஜ் எட் ஆகும். சரியா, ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரீப்ளேஸ் பண்ண பார்த்தா நமக்கு என்ன செஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து எட் ஆயிருக்கு. சரிதானே, ஸோ நல்லா விளங்குங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஃபாலோவை கிளிக் பண்ணுங்க. ஃபாலோவை கிளிக் பண்ணதுக்கு பின்னால ஒரு நியூ டேப்ல வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு பின்னால் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஃபாலோவை வந்து கிளிக் பண்ணுவோம். சரிதானே, ஓகே. இப்ப இந்த பேஜ் அப்படி இருக்கட்டும். இப்ப வந்து கன்ஃபார்ம் பண்ண கிளிக் பண்ணுங்க. You are closing the pop-up too fast, haven't done the task, maybe the link have some problem. ஓகே, நம்ம இந்த க்ளோஸ் பண்ணல, இவன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, நோ இஷ்யூ, பிரச்சனை இல்லை. நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அடுத்த டாஸ்க் செய்வோம். சரியா, ஓகே. ஃபாலோவை கிளிக் பண்ணுங்க. சரிதானே, இதையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப வந்து கன்ஃபார்ம் பண்ண கிளிக் பண்ணுவோம். சரியா, கன்ஃபார்ம் பண்ண கிளிக் பண்ணா யா வில். ஓகே, நம்ம இந்த பேஜை க்ளோஸ் பண்ணல, எல்லாத்தையும் வேலை செஞ்சு. ஓகே, எப்படின்னு சொல்லி இந்த ட்விட்டர் ஃபாலோ வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா, நான் சொன்ன மாதிரி இந்த நோட்டிபிகேஷனை வந்து, அதாவது அந்த நியூ பேஜை வந்து நீங்க குயிக்கா க்ளோஸ் பண்ண தேவையில்லை. சரியா, ஓகே. ஃபாலோவை கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டோம். இப்ப கன்ஃபார்ம் பட்டன் என்ன செய்வோம், கிளிக் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப கன்ஃபார்ம் பண்ண கிளிக் பண்ணா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எட் ஆகிட்டு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ சம்டைம் கவரேஜ் இஷ்யூ இருக்கலாம், அதில் வந்து அப்படி உங்களுக்கு ஷோ ஆகலாம். சரிதானே, ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன செய்வோம், வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுவோம். சரியா, ஸோ இப்போ என்ன செய்யறேன், நான் இதில் வந்து வெப்சைட் ஹிட்ஸ் அண்ட் இதை கிளிக் பண்ணுவோம். சரியா, வெப்சைட் ஹிட்ஸை கிளிக் பண்ணா ஒரு நியூ டெப்ல வந்து என்ன செய்யும், அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வெப்சைட்டுக்கு இப்போ வந்து வெப்சைட் ஒன்றும் எட் ஆகலை. ஸோ அதை நம்ம இதை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து நீங்க ட்விட்டரை ஃபாலோ பண்ணீங்க. இப்போ ட்விட்டரை வந்து என்ன செய்யும், நம்ம லைக் பண்ணுவோம். ட்விட்டர் போஸ்ட்டை வந்து லைக் பண்ணுவோம். அப்படி ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்வோம், லைக்கை வந்து கிளிக் பண்ணுவோம். லைக்கை வந்து கிளிக் பண்ணிட்டு அவரோட ட்விட்டர் போஸ்ட் என்ன செய்வோம், நம்ம லைக் பண்ணுவோம். சரியா, ஸோ லைக் கிளிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுவோம். யூ ஆர் க்ளோசிங், நம்ம குயிக் ஆஃப் பண்ணலையே, சம்டைம் கவரேஜ் இஷ்யூ இருக்கலாம். ஸோ இப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க கலெக்ட் பண்ணுங்க. சரிதானே, இது ஓகே தானே உங்களுக்கு, இந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ற மெத்தட் உங்களுக்கு ஓகே தானே, அதாவது இந்த எட்மி ஃபாஸ்ட்ல பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்றது உங்களுக்கு ஓகே தானே. ஓகே, ரெண்டாவது இந்த 10khits.com. சரிதானே, ஓகே. இதுல வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. கிரியேட் பண்ணதுக்கு பின்னால நம்ம லொகின் பண்ணுவோம். சரிதானே, ஓகே. லொகின் பண்ண நான் இப்போ பிரிட்ஜ் சொல்லி நம்ம பிரிட்ஜை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ பிரிட்ஜ் செலக்ட் பண்ணி வெரிஃபை கொடுத்துட்டு லொகின் கொடுத்தா கிளிக் பண்ணா இதே மாதிரியான நோட்டிபிகேஷன், இதே மாதிரியான பேஜ் என்ன செய்யும், ஷோ ஆகும். சரிதானே, ஓகே. இப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இது வந்து வெப்சைட் நேம், இந்த சேஃப் நவ் சொல்றது ஸ்டார்ட் நவ், அதே மாதிரி என்டர், கிளிக்,
அதே மாதிரி தான் இந்த சேஃப் நவ். சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து அப்கிரேட். நீங்க இந்த வெப்சைட் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? டாப் அப் பண்ணலாம். சரியா? அடுத்தது இந்த வெப்சைட் வந்து நம்ம இந்த வெப்சைட்ல தானே செய்ய போறோம், கிளைண்ட் வெப்சைட்ல மெட் பண்ண போறோம். அடுத்து இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் வேணும்னு சொல்லி சொன்னா இந்த 10K இருந்து இந்த சப்போர்ட்டை கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்? கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பில்லிங் செக்ஷன்ல வந்து நீங்க அப்கிரேட் பண்ணினா இந்த பில்லிங் செக்ஷன் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இந்த ரெஃபரல வந்து உங்களுக்கு யாரும் ஜாயின் ஆகினா இந்த ரெஃபரல வந்து என்ன செய்யலாம்? பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ஓகே. அப்ப இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா இதுல வந்து பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ண போறோம். அதுக்கு என்ன செய்யுங்க சொல்லி சொன்னா இந்த சேவ் நவ கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. இப்ப சேவ் நவ் கிளிக் பண்ணதுக்கு பின்னால அடுத்தது சேவ் நவ் தானே இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. இதை கிளிக் பண்ணினா சரிதானே? இங்க பாருங்க டைம் வந்து ஓடுது. 7 செகண்ட் 6 செகண்ட் 5 செகண்ட் சொல்லி இப்ப 0 ஆகினே ஒட்டோவா என்ன செய்யும்? இந்த பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகி வேற பேஜ் ஓப்பன் ஆகும். ரைட்டா? அப்ப எனக்கு 0.8 வந்து பாயிண்ட்ஸ் கட் ஆயிட்டு. ஸோ நீங்க என்ன செய்யுங்க? ஒரு ஒன் டைம் கிளிக் பண்ணதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யலாம்? இந்த டெப்பை க்ளோஸ் பண்ணாம உங்களோட மத்த வேக்க என்ன செய்யலாம்? நீங்க பார்க்கலாம். ரைட்டா? மத்த வேக்க வந்து நீங்க என்ன செய்யலாம்? அதே டெப்ல நீங்க மத்த வேக்க என்ன செய்யலாம்? இந்த 10 மீ ஃபாஸ்ட்ல வந்து நீங்க என்ன செய்யலாம்? பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணலாம். இந்த லைக் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்யலாம்? இங்க வந்து லைக் பண்றது சம்டைம் கவலை வரைக்கலாம். ஓகே. லைக் பண்ணிட்டு இங்க என்ன செய்வோம்? கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுவோம். ஸோ அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த 10K கிட்ஸ்லயும் வந்து பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணலாம். அதே சேம் டைம் எட்மி ஃபாஸ்ட்ல வந்து நீங்க கலெக்ட் பண்ண சரி. இங்க ஒட்டோவா என்ன செய்யும்? டைம் முடிய முடிய இந்த பாயிண்ட்ஸ் வந்து கூடிக்கொண்டே போகும். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு வந்து 979 இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து கூடி ரைட்டா? 4 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கூடி இருக்கு. நான் ஆல்ரெடி இந்த ஜாப்ஸ் கொடுத்ததால எனக்கு இங்க ஷோ ஆகுது இந்த 2 பாயிண்ட்ஸ்